காலையில் ரொட்டீனுங்க கிராமத்து வீட்டில். இது எங்கள் வீட்டு வாசப்படிங்க. இதில் நிறைய தண்ணி தெளிச்சிட்டு குழாயில் வந்து தண்ணி பிடிக்கணுங்க. தண்ணி பிடிச்சிட்டு நின்றுடும் அது. அதனால் தண்ணி பிடிச்சி துணி துவைச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பூ பூத்து பாருங்க. எவ்வளோ வாசனை பாருங்க காலையில். அவ்வளோ ஒரு வாசனை. அதுவே வந்து அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த பப்பாளி மரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பப்பாளி காயில். என் பையனை என் கூட இருந்துச்சு. துணி ஊற வச்சுட்டு இருந்தாங்க துவைச்சிட்டு. அவனுக்கு அந்த தண்ணியில் விளாடணும். அதனால் எழுந்திரிச்சிட்டேன் என் கூடயே சேர்ந்து. அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து எங்கள் சித்தி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலம் போடுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாட்டி பாருங்கள். இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப உஷாராக நல்லா என்ன சொல்கிறது வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. அங்கே ரொம்ப வந்து டேலண்டடாக இருப்பாங்க. இந்த சித்தி இந்த அவ்வா எங்கள் அத்தை மாதிரி நான் ஒரு 10% இருந்தாலேங்க நான் எங்கேயோ போயிடுவாங்க என் வாழ்க்கையில். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரல. நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுங்க. அது இந்த பாட்டி பாருங்க, ஏதாவது கோளாறாக வந்து எப்படி பெரிய பறிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே தோட்டம் அந்த காட்டுக்கு போகிறது, களை எடுக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள் அது மேலே எவ்வளோ உஷாராக ஏறி பாருங்கள் பூ பறிக்கிறாங்க பாருங்கள். அது குத்தும் அங்கே. அதுவே உஷாராக ஏறி பூ பறிப்பாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. அப்புறம் அது பறித்து கொடுத்தாங்கங்க. பறித்து கொடுத்துட்டு நீ கட்டி சாமிக்கு வை சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். இது ஏறிட்டு என்னால் இறங்க முடியாது. ஒரு தடவை அப்படியே கால் குத்திச்சால நான் ஏறதுக்கே பயப்படுவேன். இங்கே பாருங்க இவ்வளோ பூ பறிச்சிருக்கு பாருங்க. அது கோளாறாக எவ்வளோ சேலையில் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க எங்கள் அம்மா. அப்புறம் கொடுத்தாங்க. அது கட்டி சாமிக்கு போட்டாங்க. எங்கள் அத்தை வந்து பாருங்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நானும் எங்கள் ஆசை செஞ்சோம். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. இதாங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன் கிராமத்தில்.